அப்படின்னாங்க. என்னால நம்ப முடியல. இருந்தாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை, சரி செஞ்சு பார்ப்போம். எனக்கு எதுவும் இந்த 30 வருஷம் நான் பார்க்காத ஹாஸ்பிட்டல் கிடையாது. கணவனே கண்கட்ட தேவைன்னு என் சம்சாரம் சொல்ல. ஆனா என் சம்சாரம் இல்லாம எனக்கு வாழ்க்கையே கிடையாது. என் சம்சாரம் தான் 2 கண்ணு. ஏன் என் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனைவி இறந்துட்டா புருஷனுக்கு எதுவுமே கிடையாது, கணவனுக்கு எதுவுமே கிடையாது. அதே ஒரு மனைவி வந்து கனவா இருந்துட்டா தானியும் போதும் போகும் பொண்ணுக்கு. ஆனா ஒரு கனவா இருந்துட்டா பொண்ணுக்கு அதுதான் போகும். மனைவி இருந்துட்டா ஒரு ஆணுக்கு வந்து எல்லாமே போயிடும். அது நல்லா உணர்ந்துங்க. அதனால என் சந்தத்தை கண்ணு மாதிரி பார்த்தேன். மேட்டுப்பட்டு அத்தா டாக்டர், கோயம்புத்தூர் எல்லா டாக்டரும் போய் பார்த்தேன், எதுவுமே சரியாகல. கடைசியில நம்ம நலமான செஞ்சு உங்க குடும்பம் இருந்து அப்படின்னு சொன்னார்கள் ஐயா அந்த தெய்வம். அதனாலதான் நான் ஃபர்ஸ்ட் பேசும்போது என்ன சொன்னாங்க, எல்லா வேலையிலையும் எனக்கு முக்கியதை இருந்தாங்க. எல்லாம் என் குருமார்கள் சொன்னாங்க. எல்லா குருமார்கள் என்னங்க, எனக்கு முன்னாடி ஒரு நாள் வந்து இந்த 30 நாள் அவங்க எனக்கு குருவா. அதனாலதான் ஒவ்வொரு இதுலயும் நான் இந்த வார்த்தை யூஸ் பண்ணிட்டே இருப்பேன். எனக்கு வாழ்வு கொடுத்தது இந்த 30 தான். என் சம்சாரம் பாத்தீங்கன்னா எல்லா பிரச்சனையும் இருந்து சுகருக்கு சரியாகல. இப்ப பாத்தீங்கன்னா அருமையா இருக்கிறாங்க. 30 வருஷமா இருந்த சுகர் வந்து இப்ப கிளியர் ஆயிடுச்சுங்க. 30 வருஷமா இருந்த சுகர் கிளியர் ஆயிடுச்சுங்க. ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, கால் பொருளெல்லாம் கருப்பாயிடுச்சு. மூஞ்சியெல்லாம் பூரா பாத்தீங்கன்னா கருவலை விழுந்துச்சு. காடு பாத்தீங்கன்னா மடங்கிருச்சு. கண்ணு பாத்தீங்கன்னா கருவலையோ. நடக்க முடியாது, ஒரு தமிழ் கூட போக முடியாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 8 நாள் 14 நாள் 24 நாளைக்கு வரும்போது ஒவ்வொரு வேலையும் செஞ்சு 24 நாளைக்கு வரும்போது பாத்தீங்கன்னா சாப்பாடு ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த வேலையும் செய்ய முடியாதவங்க அந்த அளவுக்கு வந்து ஆக்டிவா இருக்கிறாங்க. இதெல்லாம் இருக்கும்போது எனக்கு டைட்டர் காய்ச்சல் வந்தது. அந்த ரீசன் வேண்டி நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க. பாத்தீங்கன்னா எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வந்து எனக்கு தெரியாது. டாக்டர் போய் டெஸ்ட் பண்ணும்போது டாக்டர் சொன்னாரு இந்த மாதிரி ஹார்ட் ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னு. இவருக்கு வந்து பம்பிங் கம்மியா இருக்கு, இவர் கண்டிப்பா கொண்டு போய் ராமகிருஷ்ணன் அட்மிஷன் பண்ணணும். இவருக்கு ஹார்ட் வந்து கண்டிப்பா வந்து இவருக்கு ஏஞ்சியோ பண்ணி ஓபன் சர்ஜரி பண்ணது ஒரு பிழைக்கணும்னு சொன்னாரு. ஃபேட் அதிகமா இருக்கு, கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்குனாரு. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, செலவு ஐயாவுக்கு இன்னும் எல்லாரும் ஒரு பாராட்டு கொடுப்பாங்க. எல்லாரும் பாராட்டு கொடுப்பாங்க. டைம் கம்மியா இருக்குன்னா இருந்தாலும் நான் சொல்லி அவனுக்கு இருக்குன்னு சொல்றேன், மன்னிக்கணும். ஏன் நீ சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, உணவு பழக்கத்து வளர்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல போட்டாருங்க. உணவே மருந்து போட்டாரு. நான் வந்து அதிகமா சாப்பிடுவேன். நான்வெஜ்ல இருந்து எல்லாமே நிறைய சாப்பிடுவேன். எனக்கு தெரியாது என்ன சாப்பிட்டா எல்லாருக்கும் தெரியாது. அப்ப சாப்பிட்ட நிறைய இந்த மாதிரி வந்துச்சு. கொலஸ்ட்ரால் ஆச்சு, ஹார்ட் ப்ராப்ளம் வந்துச்சு, பேக் பெயின் வந்துச்சு, நீ பெயின் வந்துச்சு, நெக் பெயின் வந்துச்சு. பைல்ஸ் 100% இருந்தது. எனக்கு பைல்ஸ் எல்லாம் எப்படி சரியாச்சுன்னா தெரியல, மறந்துட்டு நிறைய மறந்துட்டேன். பிரச்சனையே மறந்துட்டேன். காரணம் கேட்டீங்கன்னா என்னால சரியாச்சுன்னு தெரியாது. இப்ப ஒவ்வொரு மீட்டிங் அட்டன் பண்ணும்போது முப்பு இருக்குதா, இது நான் ஒழுங்கா ஃபர்ஸ்ட் இந்த முப்பு எடுக்கும்போது என் கையில சுத்தமா பணமே கிடையாதுங்க. நான் காய்கறி வியாபாரம் பண்றேங்க. ஃபைனான்ஸ் 50,000 ரூபாய்க்கு எடுத்துருக்கேன். தாய் சத்தியமா சொல்றேன், 50,000 ரூபாய்க்கு வந்து ஃபைனான்ஸ் எடுத்து நான் அந்த முப்பு எடுத்துவேன். முப்பத்தோட உயர்வு பாத்தீங்கன்னா அப்படி வந்து நான் ஐயா சொன்னாரு, அப்படி இருந்தா இப்படி ஆயிட்டேன். இதுக்கு காரணம் என்ன, முப்பது தான். இதே நான் ஓபன் சர்ஜரி பண்ணிருந்தா என்ன இருக்குங்க நிலைமை? இங்கிருந்து ஒரு கிழிச்சிருப்பாங்க, தையல் போட்டிருப்பாங்க. ஒவ்வொரு நோடியும் நான் அனுபவிக்கிறது போல எதுவும் இருக்குங்க. எனக்கு ஓபன் சர்ஜரி பண்ணிருக்கு, ஒரு வெயிட் போக முடியாது, எதுவும் எடுக்க முடியாது. இன்னைக்கு அப்பா மகனை சொல்ற அளவுக்கு இருக்குங்க. நான் பிஃபோர் ஆஃப்டர் இது கொடுத்தது யாருங்க? உணவே மருந்து. லிமிட்டட். கட்டாயம் சொல்லுங்க, நீங்களும் எல்லாரும் வந்து இந்த முட்டு எடுங்க. பணங்காசு இல்லாத சொல்லி வருத்தப்படாதீங்க. பணங்காசு போச்சுன்னா வழி வரும், நம்ம உயிர் போச்சுன்னா கண்டிப்பா வராதுங்க. இது நான் உணவுதான் அந்த காரியத்தை செஞ்சேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் இந்த அளவுக்கு ஆரோக்கியமா இருக்கிறேன். கட்டாயமா நீங்க எல்லாரும் வந்து இந்த அமரிங்கிற இந்த முட்டு எடுத்து நீங்களும் உங்க குடும்பம் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படிங்கிறது வந்து வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.